தேசிய விபத்து தடுப்பு வாரம் இன்று முதல் நடைமுறை. சோண்டிக்குளத்தில் மக்களின் காணிகளை இரகசியமாக அளவீடு செய்த கடற்படை. பிரபல தேசிய பாடசாலை ஒன்றில் சக மாணவனை தாக்கிய மாணவன். முன்னாள் அமைச்சர் டிரா நலசுக்கு பாதாள உலக குழுவிடமிருந்து கொலை மிரட்டல். சுகாதார அமைச்சின் ஏற்பாட்டில் இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை தேசிய விபத்து தடுப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நாட்டில் விபத்துகளின் எண்ணிக்கையையும் அதனால் ஏற்படும் இறப்புகள் மற்றும் பாதிப்புகளையும் குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தேசிய விபத்து தடுப்பு வாரத்தினுள் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளில் விழிப்புணர்வு பிரசாரங்கள், பயிற்சி திட்டங்கள் மற்றும் செயல்முறைகள் என்பன செயற்படுத்தப்பட உள்ளன. இலங்கையில் ஆண்டுதோறும் 10,000 முதல் 12,000 பேர் வரை விபத்துகளால் மரணிப்பதுடன் ஒவ்வொரு நிமிடமும் சுமார் 6 முதல் 8 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் குறித்த வாரத்தில் அடிக்கடி விபத்துகள் நிகழும் இடங்களாக அடையாளம் காணப்பட்ட வீதிகள், பணியிடங்கள் மற்றும் நீரில் மூழ்குவதால் அடிக்கடி உயிரிழப்பு ஏற்படும் இடங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு, தோற்ற பிரிவு, விபத்து தடுப்புக்கான தேசிய ஆலோசனை குழு மற்றும் பிராந்திய சுகாதார பணிமனைகள் பங்கேற்புடன் இந்த நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட உள்ளன. யாழ் வடமராட்சி கிழக்கு சோண்டிக்குளம் J435 கிராம சேவகர் பிரிவில் மக்களின் காணிகள் ரகசியமான முறையில் கடற்படையால் அளவீடு செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சோண்டிக்குளம் பகுதியான J435 கிராம சேவகர் பிரிவில் அமைந்திருக்கின்ற மக்களின் மீன்பிடி நிலங்கள், மக்களுக்குரிய காணிகள் திருகோணமலையிலிருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவால் மிக ரகசியமாக அளவீடு செய்யப்பட்டுள்ளது. தங்களுடைய சொந்த காணிகள் கடற்படையினரால் அளவீடு செய்யப்படுவதை அறிந்த அங்கே இருந்த ஒரு சில மக்கள் கடற்படையிடம் கேள்வி எழுப்பிய போது, உங்களுடைய காணி என்றால் அனுமதி பத்திரத்தை காட்டுமாறு தெரிவித்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சொண்டிக்குள பகுதியில் காணப்படும் அதிகளவான காணிகள் அரசு காணிகளாக காணப்படுகின்றது. அங்கு வசித்த மக்களின் காணிகளுக்கு உறுதி இருக்காது. மக்கள் காலம் காலமாக அந்த காணியில் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காணியை தற்பொழுது சுவீகரிப்பதற்காக கடற்படை முயற்சிக்கின்றது. அந்த பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன. வீடுகள், கிணறுகள், அங்கே மக்களால் பராமரிக்கப்பட்ட மரங்களும் காணப்படுகின்றன. இது தொடர்பாக அந்த பகுதி கிராம அலுவலருக்கோ வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலருக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை. ஒரு பிரதேசத்தில் ஒரு காணியை அளவீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மீனவ சங்கம், பிரதேச செயலர், கிராம அலுவலர், காணிக்கிளையினர் ஆகிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாமல் மிக ரகசியமாக இந்த காணிகளை அளவீடு செய்துள்ளார்கள். காலப்போக்கில் இந்த பகுதியில் கடற்தொழில் செய்கின்ற மக்கள் கடல் தொழில் செய்ய முடியாத நிலையை உருவாக போகின்றது. சொண்டிக்குள பகுதியில் கடற்படையின் தளங்கள் விஸ்தரிக்கப்பட போகின்றது. மக்களுடைய காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்களை ஒருங்கிணைத்து இந்த காணிகளை விடுவிப்பதற்கான போராட்டங்களை செய்ய போவதாக வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள ஒரு பிரபலமான தேசிய பாடசாலையின் 11ஆம் தர மாணவன் ஒருவன் அதே பாடசாலையில் உள்ள மற்றொரு மாணவனால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடந்த 3ஆம் திகதி மதியம் 12:05 மணியளவில் 3 மாணவர்களுடன் வந்த 11ஆம் தர மாணவன் இந்த தாக்குதலை மேற்கொண்டதோடு தாக்குதலுக்கு இலக்கான மாணவரின் காது சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த தாக்குதலின் விளைவாக காதில் காயம் ஏற்பட்ட மாணவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க பாடசாலை நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மாணவனை வைத்தியசாலையில் அனுமதிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையை தொடர்பு கொண்டு வினாவிய போது குறித்த மாணவன் இன்று செவிப்புலன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான மாணவனின் பெற்றோர் இது தொடர்பாக தலங்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். பாடசாலை நேரத்தில் மாணவன் மீது எவ்வளவு கடுமையான தாக்குதல் நடந்துள்ள பின்னணியில் பாடசாலை நிர்வாகம் மாணவனை சிகிச்சைக்கு அனுப்பாமல் கடமை தவறு செயற்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.
தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் ஒரு திறமையான இசைக்கலைஞர் என்றும் அவரது காதில் ஏற்பட்ட காயம் அவரது எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும் கூறிய மாணவனின் தாயார் சட்டத்தின் மூலம் நீதி கோருவதாக தெரிவித்தார். எங்களுக்கு இழப்பீடு தேவையில்லை. என் மகனுக்கு நடந்தது என்னொரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சட்ட நடவடிக்கை எடுக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் என் மகன் மீது கத்தியால் குத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதனால் தான் நான் சட்டத்தின்படி செயல்பட விரும்புகிறேன். எனக்கு பணம் முக்கியமில்லை, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இருப்பினும் இது குறித்து நாங்கள் விசாரித்த போது சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபர் தாக்குதல் குறித்து மறுநாள் காலையில் தனக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் பாடசாலை நிர்வாகம் இந்த விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸுக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் அவர் பதில் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 5ஆம் தேதி துபாயில் வசிக்கும் ஒரு பாதாள உலக கும்பல் தலைவரிடமிருந்து முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸுக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளன. அதில் அவருக்கு கொலை மிரட்டல்கள் வந்ததாக கூறப்படுகின்றது. டிரான் அலஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பாதாள உலக தலைவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களை மீண்டும் அழைத்து வர உத்தரவுகளை பிறப்பித்ததாக கூறி இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவிக்கையில், முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் இது தொடர்பில் தன்னிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவித்தார். அதன்படி அனைத்து பிரிவுகளுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். இலங்கையின் நிர்வாக கட்டமைப்பில் ஒரு முக்கிய நபராக அறியப்பட்ட பிரெட்மன் வீரகோன் தனது 94வது வயதில் காலமானார். அவர் இலங்கையின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர்களின் செயலாளராக நீண்ட காலம் பணியாற்றியுள்ளார். இவர் இலங்கையின் அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் பல குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்துள்ளார். பிரெட்மன் வீரகோன் தனது ஆரம்ப கல்வியை களுத்துறை ஹோலி கிராஸ் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை மேற்கொண்டார். பின்னர் குருதலாவ புனித தோமஸ் கல்லூரியில் இடைநிலை கல்வியை பெற்றார். பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு பிரவேசித்தார். இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் சமூகவியல் கௌரவ பட்டத்தையும், அமெரிக்காவின் மிக்சிகன் பல்கலைக்கழகத்தில் பெல்பிரைட் புலமை பரிசிலை பெற்று சமூகவியலில் முதுகலை பட்டத்தையும் பெற்றுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனை உணவகங்களில் ஆரோக்கியமற்ற உணவு மற்றும் பானங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் மற்றும் சிவில் உரிமைகள் நிபுணர் சங்கம் தங்கள் கவலைகளை எழுப்பி இந்த வளாகங்களில் விற்கப்படும் உணவின் தரத்தை சரிபார்க்க ஒரு முறையான அமைப்பை அறிமுகப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்றில் பேசிய MCPA தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ, நோயாளிகள் குணமடைய வரும் இடங்களில் சுகாதார விழிப்புணர்வு முன்னுரிமையாக இருக்க வேண்டிய இடங்களிலும் சீனி, உப்பு, கொழுப்பு மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அதிகம் உள்ள சில உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்கள் விற்கப்படுவது துயரமானது என்று தெரிவித்தார். சீனி மற்றும் உப்பு உட்கொள்ளலை கட்டுப்படுத்துவது தொற்று அல்லாத நோய்களை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மருத்துவமனை வளாகங்களில் இது செய்யப்படாவிட்டால் நோயாளிகள் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் என்று நாம் அவ்வாறு அறிவுறுத்த முடியும். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட பல வர்த்தமானி அறிவிப்புகளை நடைமுறைப்படுத்துவதை தாமதப்படுத்த சுகாதார அமைச்சகம் மேற்கொண்டதாக கூறப்படும் நடவடிக்கைகளையும் அவர் விமர்சித்தார். இந்த அறிவிப்புகள் உணவில் சீனி, உப்பு மற்றும் ஊட்டச்சத்து அளவை கட்டுப்படுத்துவதையும் உணவு விளம்பரங்களின் மீதான கட்டுப்பாட்டை கடுமையாக்குவதையும் நோக்கமாக கொண்டிருந்தன. இந்த வர்த்தமானிகள் ஏற்கனவே 3 முறைக்கு மேல் தாமதமாகிவிட்டன. கடந்த காலங்களில் சில நிறுவனங்களின் அழுத்தம் காரணமாக தாமதங்கள் ஏற்பட்டன. ஆனால் தற்போது புதிய அரசாங்கத்தின் கீழ் அவற்றை மீண்டும் ஒத்திவைப்பது ஒரு கடுமையான பிரச்சனையாகும். இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உடனடியாக இந்த வர்த்தமானி அறிவிப்புகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு குறிப்பாக மருத்துவமனை உணவகங்களுக்குள் என்ன வழங்கப்படுகிறது மற்றும் விற்கப்படுகிறது என்பதை கண்காணிக்க ஒரு முறையான ஒழுங்குமுறை அமைப்பை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர் சஞ்சீவ மேலும் தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானின் லாகூர் மாகாணம் பாக்தாதி பகுதியில் அமைந்துள்ள 5 மாடி குடியிருப்பு கட்டிடம் நேற்று அதிகாலை திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு 40க்கும் மேற்பட்டோர் வசித்து வந்தனர். இந்த சம்பவத்தில் 9 பெண்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் தீவிர காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் சிலர் இடுபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என
என சந்தேகிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.